இந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குட்டி கேர்ளோட ஸ்டோரி. அவகிட்ட இருக்கிற பேஷன் ரொம்ப பெருசு. ஃபர்ஸ்ட் டைம் அவளை நான் பார்த்தது என்னோட மெஹந்தி கிளைண்டாக மட்டும்தான். ஆனால் அந்த ஃபுல் செக்ஷனுமே நாங்கள் நெயில்ஸ் பற்றி தான் பேசினோம். அப்போவே புரிஞ்சுது இந்த பொண்ணுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. இது அவள் பேஷன்னு புரிஞ்சுக்கிட்டா. என்னோட கிளாஸ் 5 days 2999 கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் அது அவளோட கிளாஸ் மட்டும் கிடையாது, அவளோட ட்ரீம்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. 1 வீக்காக கிளாஸ் வேணும்னு கேட்டு லாஸ்ட்டில் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டவுட் இருந்தால் கேட்குறதுக்கு பயமே இல்லை, அவ்வளோ ஆசை கற்றுக்கிறதுக்கு. ஆனால் இங்கே நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது அவளோட பேரண்ட்ஸை தான். நான்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இப்போது இந்த ஜென்ரேஷன் ரொம்ப லக்கி. பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது, கிட்ஸ் கிட்ட கிளாரிட்டி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பர்சியூ பண்ணுற கரேஜ் இருக்குது. இந்த மாதிரி டேலண்டான பொண்ணுங்களை நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்றைக்குமே தயங்கக்கூடாது. கரெக்டான டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறதும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை என்கரேஜ் பண்ணுறது, இது டேலண்ட் ஒரு ப்ரொஃபஷன்ன்றதை விட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கற்றுக்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.